கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 6/8/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நித்திய கரம் இவரோடு இந்த அற்புதம் செய்வதாக சகல விதமான ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். சத்ரு இவருடைய வாழ்க்கையில் திருடு சென்ற சகல காரியங்களும் இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் நன்மைக்கேதுவாய் இவருடைய வாழ்க்கையில் வரும்படி நீங்க செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆக இந்த நாள் முழுவதும் நிறைவேறுடைய வாழ்க்கையில் இருக்கும் அற்புதத்தினால் இவரை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபை மாத்திரமே இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். ஓசியா 14:3 திக்கற்றவன் உம்முடைய இரக்கம் பெறுவான் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி உம்முடைய இரக்கத்தினால் இவருடைய வாழ்க்கையை நிரப்புங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 6/8/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்துல நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்வாராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுட்டால் இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.